உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினொன்று 9/2015 ஆவணி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திரியோதசி திதியானது காலை 9:10 வரை, பின்பு சதுர்தசி. ஆயில்ய நட்சத்திரமானது காலை 9:58 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று மாத சிவராத்திரி. சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்கள், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இருந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள். முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் தாராளமான தன வரவும், அதன் மூலமாக இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது, 2இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். படிப்படியான ஏற்றத்தினை எளிதில் அடைவீர்கள். வீண் விரயங்கள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் சாதகமான பலன்கள் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், சூரியனும் செவ்வாயும் 12இல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி போடுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். சிலருக்கு பெரிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இருந்த நெருக்கடிகள் விலகும். கடன் பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். புதனானவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 10 மணி முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், 10ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும்.